நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்க. ஸோ நம்ம கோர் ஜாவில் சம் பெண்டிங் டாபிக்ஸ் இருக்குது. கரெக்டாக கன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு டாபிக்ஸ் இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் முடிச்சுடுவோம். முடிச்சுட்டு ஃப்ரேம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்க. கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நோட் பண்ணிங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது என்ன சொல்கிற போதெல்லாம் ஷார்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ வாட்ஸ் த கிளாஸ் நேம்? கிளாஸ் நேம் இஸ் சாம்பிள். கரெக்டாக ஒரு ஜென்ரலாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணால் என்ன பண்ணுவோம் நம்ம வந்துட்டு. ஸோ அந்த மெத்தட் நம்ம டைப் பண்ணுவோம். கரெக்டாக ஸோ கெட் நேம்னா யூ கேன் டைப் கெட் நேம் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு மெத்தட் நேம். கரெக்டாக இந்த மெத்தடில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குது அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ இப்போ சும்மா நான் வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். எல்லாம் லைக் ரமேஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் பிரிண்ட் பண்ணாக்கா உங்களுக்கு வந்துட்டு ரமேஷ் அப்படின்றது பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக ஐ ஜஸ்ட் ட்ரை டு கால் தட். ஸோ வி ஹேவ் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் தட். கரெக்டாக கோர்ஜோவில் பெண்டிங் டாப் இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஃபைன். ஸோ இப்போ இதில் நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டாக ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் என்ன பண்ணும்? யூ ஹேவ் டு கிவ் சாம்பிள் டாட் எஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் சாம்பிள் அப்படின்னு கொடுப்பேன். ஸோ ஆஃப்டர் தட் யூசிங் தட் மெத்தட் நேம் வி கேன் கால் தட் மெத்தட். கரெக்டாக ஸோ கெட் நேம் அப்படின்றத கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்துட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது என்னன்னாக்கா this is called constructor. என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க இதுக்கும் இதுக்கும்? இது வந்து மெத்தட், இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? சூப்பர். உங்களுடைய கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ரூல். ரிட்டர்ன் டைப் எதுவுமே இருக்காதுங்க வந்துட்டு. இதுதான் செகண்ட் ரூல். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் இஸ் நத்திங் பட் த கிளாஸ் நேம் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் நேம் ஷுட் பி சேம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர்னாக்கா. செகண்ட் வந்து இட் டோன்ட் ஹவ் எனி ரிட்டர்ன் டைப். ரிட்டர்ன் டைப் எதுவுமே நம்ம வந்து இது கொடுக்க மாட்டோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இட் டோன்ட் ஹவ் எனி ரிட்டர்ன் டைப்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஃபைன். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. வாட்சுங்க. ஸோ இஃப் யூ ட்ரை டு கால் எனி மெத்தட், ஸோ யூ நீட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் as well as you need to call that particular method. கரெக்டாக if you try to call constructor, you just create object, automatically invoke your constructor. பாருங்க எங்கே கால் பண்ணிடுறேன் கன்ஸ்ட்ரக்டரை இல்லை கேட்டால். ஸோ இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா while creating objects itself it will invoke your object automatically. நோட் பண்ணுங்க. ஸோ we don't want to call constructor explicitly. அதாவது நீங்கள் வந்துட்டு மேனுவலாக கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. வந்து while creating object itself it automatically invoke your object. It automatically invoke your constructor. While creating object itself it automatically invoke the default constructor. நோட் பண்ணுங்க. அதான் கரெக்டான வேர்டு. It automatically invoke the default constructor. நோட் பண்ணியாச்சா? இதில் ஜென்ரலாக ஆர்குமெண்ட் எதாவது பாஸ் பண்ண என்ன பண்ணும்? ஸோ இப்போ இன்ட் ஏன்னு கொடுத்தாக்கா ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணுறப்போ we need to pass that method name in bracket. You have to pass your like you have to pass like this. So get name of 12 அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ கொடுப்போம். கரெக்டாக இந்த 12 கொடுக்கலன்னா வரும், எரர் வரும். கரெக்டாக ஃபைன். இன் கேஸ் in constructor also we have argument based constructor will be there. This is default constructor. If you didn't pass any value, if you didn't pass any argument, that is default constructor. If you try to pass any argument, so you also pass the some value. assume நாங்கள் வந்துட்டு 10 and pass பண்ணுறோம். புரியுதா? இது பேர் என்ன சொல்லுவோம்னாக்கா ஆர்குமெண்ட் பேஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே வாட்ச் பண்ணி இன்னொன்று சொல்கிறேன். இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுற சாம்பிள் சொல்லிட்டு
ஒன் ஆர்குமெண்ட் இன்டீஜர் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது பாஸ் ஆகும் எனக்கு வந்துட்டு ஒன் ஆர்குமெண்ட் இன்டீஜர் பாஸ் ஆகுமா இல்லை இது பாஸ் ஆகுமா இல்லை ரெண்டுமே பாஸ் ஆகுமா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது சொல்கிறேன். ஒன் ஆர்குமெண்ட் மட்டும் தான் கேட்டால் பிகாஸ் ஐ கால் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்லி. Again, if you want to call your zero argument constructor, so again what you have to create the object for this. இப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்க. So now it will call your both constructor. Not பண்ணி. So this is the difference between like argument based constructor and a non argument based constructor. So argument based constructor means so you have to pass your argument. You have to pass your argument, and a non argument based constructor means we don't want to pass argument. Right? ஸோ நீ என்ன கொடுக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி கால் ஆகிடுங்க. இதான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிச்சா? இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணிங்க. ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி சிம்பிளாக நோட் பண்ணிட்டு நோட் பண்ணிச்சா? ஸ்பீடாக நோட் பண்ணிங்க. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன கன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு கால் ஆகும்? இட் வில் கால் யுவர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கேட்டா. ஏன்னா எந்த ஆர்குமெண்ட்டுமே இதில் பாஸ் பண்ணல. அப்படியே வாட்ச் பண்ணுங்க. திஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது ஆக்சுவலாக. இதில் ஒரு ஆர்குமெண்ட் இப்போ 12 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்? ஆக்சுவலாக நான் எந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். வாட்ச் பண்ணுங்க. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை இங்கே வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கொடுத்தோன்னே இங்கே வரும், இங்கே திஸ் ஆஃப் 12 கொடுத்துருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டரை திஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி வி கேன் கால் இட் ஆல்சோ. வெரி ஃபஸ்ட் டைம் மட்டும் இங்கே கால் பண்ணோம். மீது எந்த கன்ஸ்ட்ரக்டர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ஆர்குமெண்ட் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ திஸ் ஆஃப் 12 கொடுத்தா இல் சர்ச் யுவர் இன்டிஜர் பேஸ் சர்ச் பண்ணி இதுக்கு வந்து கால் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே ஃபர்ஸ்ட் லைன் தான் எழுத முடியும். நீங்கள் லாஸ்ட் லைன்லையோ இல்லை வந்து இடையிலையோ பிட்வீனில் எங்கேயுமே எழுத முடியாது. எரர் கொடுத்துரும். ஸோ இந்த எரரை செக் பண்ணாக்கா ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கால் மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யுவர் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் லைனில் தான் எழுதணும் வந்துட்டு. ஓகே. ஸோ அப்போ எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு இது வரும், இங்கே வந்துட்டு இதை பிரிண்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் மேலே போயிட்டு இதை பிரிண்ட் ஆகிடும். புரியுது நான் சொல்கிறேன் வந்துட்டு? அப்போது ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஒன் ஆர்குமெண்ட் இன்டிஜர் அண்ட் another one is டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அப்போ திஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நம்ம we can pass the argument. நோட் பண்ணிங்க. இது ஒரு பாயிண்ட்.
இப்போ நான் அவுட்புட் வரும் அப்படியே பாருங்க சொல்லுங்கள் ஃபைனல் அவுட்புட் நான் வரும் ஃபைனலாக சொல்லுங்கள் ஓப்பன் பார்த்து கரெக்டாக அப்படியே அவுட்புட் நோட்டில் எழுதுங்க ஸ்பீடாக அவுட்புட் மட்டும் எழுதுங்க போட்டு எழுதுங்க ஒன்று மட்டும் தான் பிரிண்ட் ஆகுமா கேட்டிங்களா எழுதிச்சா நீங்கள் ஃபுல்லாக எழுதலையா கேட்டிங்களாங்க வேறு அவுட்புட் எங்க சீக்கிரம் எழுது திணறிட்டு இருக்க உட்காந்துட்டு ஐ மீன் அதான் செக் பண்ணுப்பா அவுட்புட் இதுலானா என்னடா திணறிட்டு இருக்க உட்காந்துட்டு போயிட்டியா காட்டு ஃபஸ்ட்டு என்ன வரும் ஐ மீன் இதாண்ணா அது அடுத்தது வேறு எதுவும் வராதா வேற நீங்கள் ஒன்று மட்டும் தான் வருமா வேறு யாருமே அவரை தவிர வேறு யாருமே லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல போல தெரியுது நான் சொல்லியிருக்கேன் என்னவே ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு எது கால் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணேன் ஆக்சுவலாக அதான மீனிங்க ஸோ நான் அவுட்புட் லேட்டாக சொல்கிறேன் எங்கே கால் பண்ணதுன்னு மட்டும் தான் சொல்லிக்கிறேன் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை உங்களுக்கு வந்து கால் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு கரெக்டா இங்கேருந்து எங்கே போகிறீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு எங்கே கால் பண்ணுது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து ஒன் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா எங்கே இருக்குது இங்கே இருக்குது கரெக்டா அப்போது இங்கேருந்து நீ வந்து ஒன் ஆர்கியூமெண்ட் இன்டீஜருக்கு போகிற கரெக்டா அடுத்தது இன்டீஜர்லேருந்து எங்கே போகிற ஃப்ளோட்டுக்கு போகிற ஓகே ஃபைன் ஃப்ளோட்லேருந்து எங்கே போகிற ஸ்ட்ரிங்குக்கு போகிற கரெக்டா ஸ்ட்ரிங்லேருந்து எங்கே போகிற இன்டீஜர் கமா ஸ்ட்ரிங்கு கரெக்டா இன்டீஜர் கமா ஸ்ட்ரிங்கு இதோட அவுட்புட்டு ரிவர்ஸாக பாருங்க அவ்வளோதான் இன்டீஜர் கமா ஸ்ட்ரிங்கு ஃப்ளோட்டு ஒன்று இன்டீஜர் அவ்வளோதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஃபஸ்ட் எக்ஸாமில் நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்துட்டு அதாவது இப்போது ரெண்டு இருக்கிறப்போ ஃபஸ்ட் இட் பிரிண்ட் டிஃபால்ட் ஒன் ஆர்கியூமெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் டிஃபால்ட்டு பிரிண்ட் ஆகும் சொல்லியிருந்தேன் அதான் அவுட்புட் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த அவுட்புட் நம்மளுக்கு வந்துருந்துச்சு கரெக்டாக ஒன்று வந்திருந்தால் ஒரே ஒரு அவுட்புட் தான் வந்துருக்குமா பாருங்கள் அவுட்புட் பாருங்கள் நம்மளுது வந்துச்சா கரெக்டாக நோட் பண்ணுங்க நோட் பண்ணிட்டு அவுட்புட் நோட் பண்ணுங்க தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ரிவர்ஸில் போகும் சொல்லியிருக்கேன்ல வந்துட்டு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க இப்போதான் ஈஸியாக இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்துட்டு அதோட அவுட்புட் நோட் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அடி வாட்ச் பண்ணுங்கள் இன்டர்வியூவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அசிம் இது வந்து எனக்கு ஒரு மெயின் மெத்தட் இருக்குது ஆக்சுவலாக இங்கே ஒரு மெத்தட் ஒன்று வச்சுருக்கேன் லைக் த மெத்தட் நேம் இஸ் லைக் ஸோ கெட் நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று வச்சுருக்கேன் நான் இதில் ஒரு இன்டிஜர் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன் இன்ட்டு சும்மா ஐடின்னு கொடுத்துருக்கேன் வந்துட்டு எனக்கு கரெக்டா அப்போ we need to create object for that so sample s equal to new of sample after that s dot get name கரெக்டா நான் கொடுத்துருக்கோம் இப்போ நான் வந்துட்டு இங்கே ஒரு 10ன்னு கொடுத்துட்றேன் இப்போ இந்த இடத்துல இன்ட்டு ஐடி அப்படின்னு சும்மா கொடுத்துருக்கேன் நான் ஓகேவா ஃபைன் ஃபஸ்ட்டு இது இல்லாமல் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம் ஈஸியாக ஜஸ்ட்டு கால் பண்ணிட்டேன் இந்த மெத்தடுக்குள்ளே நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் ஐடின்னு சொல்லிட்டு இப்போ என்ன அவுட்புட் வரும் எனி ஐடியா
நல் பாயிண்டா. இப்போ இன்னொன்று சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் அதாவது கிளாஸ் லெவலில் எந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் அதுக்கு வந்துட்டு பை டிஃபால்ட்டாக அதோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வந்துட்டு கிளாஸ் லெவலில் இஃப் யூ ட்ரை டு டிக்ளேர் எனி வேல்யூ இட் ஆட்டோமேட்டிக்லி இனிஷியலைஸ் தட் டிஃபால்ட் வேல்யூ. டிஃபால்ட் வேல்யூ என்னவோ அதை இனிஷியலைஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது ஒரு பாயிண்டாக நோட் பண்ணி இப்போ என்ன பிரிண்ட் பண்ணோம் நம்மளுக்கு வந்துட்டு இட் வில் பிரிண்ட் 1 0 டிஃபால்ட் வேல்யூ 0. ஓகேவா நோட் பண்ணி. ஸோ அகைன் இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரில் இப்போ நான் எந்த ஐடின்னு கொடுத்தேன் அதை ட்ரை டு பிரிண்ட் தான் இட் வில் கிவ் டிஃபால்ட் வேல்யூ. படியணும்னு சொல்கிற மாதிரிண்ணா இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இது வந்துட்டு உங்களுக்கு இதில் இப்போ இதே நான் இதுக்குள்ளே பாருங்கள் இது வந்துட்டு மெத்தட் லெவலில் கொடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் ஐ வில் ட்ரை டு பிரிண்ட் ஆன் தட். நவ் இட் வில் கிவ் சம் எரர். என்ன எரர் பாருங்கள், இனிஷியலைஸ் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போது இஃப் த சேம் திங் இஃப் யூ ட்ரை டு மென்ஷன் இன் யுவர் மெத்தட் லெவல் லோக்கல் வேரியபிள், இது வந்து லோக்கல் வேரியபிள் சொல்லுவோம். இஃப் யூ ட்ரை டு டிக்ளேர் இன் யுவர் கிளாஸ் லெவல் தட் இஸ் குளோபல் லெவல் வேரியபிள் ஆர் கிளாஸ் லெவல் வேரியபிள் அப்படின்னு கூட சொல்லலாம் வந்துட்டு. ஓகேவா? அப்போது நீ ஒரு மெத்தடுக்குள்ளே ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணாமல் கொடுத்தனாக்கா இட் வில் கிவ் எரர். நோட் பண்ணிக்கிது ஒரு பாயிண்ட். ஸோ அப்போ கண்டிப்பாக இஃப் யூ ட்ரை டு mention any value in your local level variable, you must initialize that value, otherwise it will give error. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் வந்துட்டு. இல்லை எதுவுமே வேல்யூ டிக்ளேர் பண்ணாமல் சும்மா a + bன்னு கொடுப்பானுங்க வந்துட்டு. அப்போ 0 + 0ன்னு சொல்லிட்டு 0லாம் கொடுக்கக்கூடாது வந்துட்டு. ஸோ அப்போ அந்த இடத்துல இட் வில் கிவ் கம்பைல் டைம் எரர். என்ன கம்பைல் டைம் எரர்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பண்ணிச்சா அப்படியே வாட்ச் பண்ணுங்க. கொஸ்டின் இதுக்குள்ள நான் இப்போ 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னன்னு பிரிண்ட் ஆகும் நம்மளுக்கு? இட் வில் கிவ் 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் டிக்ளேர் இன் ஐடி ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்கேன். இப்போ 100ன்றது பிரிண்ட் ஆகுமா 10ன்றது பிரிண்ட் ஆகுமா? அதான் கொஸ்டின். 10 தான். இப்போ பாருங்க 10 தான் பிரிண்ட் ஆகும். என்ன ரீசன்னாக்கா if you have like class level variable as well as your local level variable, same variable name, it will give the first preference for your local level variable. இது ஒரு பாயிண்டா நோட் பண்ணுங்க. class level variable local level variable if it is same variable name, it will give preference for your local level variable only. again இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ ஸ்டில் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு லோக்கல் லெவல் வேரியபிள் இருக்குது, கிளாஸ் லெவல் வேரியபிள் இருக்குது. ஆனால் எனக்கு கிளாஸ் லெவலில் இருக்கிற வேல்யூ மட்டும் தான் அக்சஸ் பண்ணணும். ஐ டோன்ட் வாண்ட் அக்சஸ் யுவர் லோக்கல் லெவல் வேரியபிள். அதுக்கு முன்னாடி திஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு கொடுத்துருங்க. வாட்ச் பண்ணுங்க. அப்படியே திஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஐடின்றது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் இருந்துச்சு. பட் இதோட கலர் வேறு. ஐ திங்க் ப்ளூ கலர் கேட்டாது. ஸோ இப்போ இதில் திஸ் டாட் ஐடின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா? அப்போ இது எதை ரெஃபர் பண்ணது? இட் ரெஃபர் யுவர் கிளாஸ் லெவல். ஸோ இஃப் யூ மென்ஷன் திஸ் மீன்ஸ் இட் வில் ரெஃபர் யுவர் கிளாஸ் லெவல் வேரியபிள் வேல்யூ. நோட் பண்ணிங்க. திஸோட எக்ஸாக்ட் மீனிங் இட் வில் ரெஃபர் கிளாஸ் லெவல் வேரியபிள் வேல்யூ. கிளாஸ் லெவலில் என்ன வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ரெஃபர் பண்ண உங்களுக்கு. அப்போ கேட்பாங்க வாட் இஸ் மீன் பை திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ திஸ் இட் வில் ரெஃபர் தி கிளாஸ் லெவல் வேரியபிள் வேல்யூ. இந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ரெஃபர் பண்ணும். இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணிங்க. ஸ்பீடாக எழுதிங்க. ஸோ இன்டர்வியூலாம் உங்களுக்கு வந்து ஜாவாலாம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இன்டர்வியூ எடுக்கிற பர்சன் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எழுதி இதுக்கு அவுட்புட் கேட்பாங்க. ஓகே, அதாவது எப்படி எழுதுவோம்னா இந்த 2 சேம் நேம் கொடுத்துட்டு ஐடி பிரிண்ட் பண்ணுவாங்க. என்ன அவுட்புட் வரும்? அப்போ இல்லை எனக்கு வந்துட்டு கிளாஸ் லெவல் தான் பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணுவேன்? ஸோ திஸ் டாட் ஐடி. ஸோ அதை நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும் வந்து. நெக்ஸ்ட் டே வாட்ச் பண்ணுங்க.
இன்னொரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுற மாதிரிலாம் லைக் ஐம் கோயிங் டு கிரியேட் த கிளாஸ் நேம் கால் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ மொத்தம் எத்தனை கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்? 2 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. சாம்பிள் அனதர் ஒன் இஸ் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போது இங்கே நான் இங்கே எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்றேன். எக்ஸ்டெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்றேன் கரெக்டாக. இதுதான் இதில் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்றேன். இன்ட் ஐடி ஈக்குவல் டு 200 இப்படி கொடுத்துட்டேன். இது எதில் கொடுத்துருக்கேன்? கிளாஸ் லெவலில் கொடுத்துருக்கேன் கரெக்டாக. இப்போ இந்த வேரியபிளை நான் இங்கே வந்து அக்சஸ் பண்ண போகிறேன். அதாவது இங்கே இருக்கிற இதுவும் ஐடி தான். இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ நான் அக்சஸ் பண்ண போகிறேன். அதுக்கு சூப்பர் அப்படின்னு கொடுத்துருங்க. சூப்பர் டாட் ஐடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் யுவர் பேரண்ட் கிளாஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அந்த லிங்க் எப்படி தரும் வந்துட்டு யூசிங் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சூப்பர் அப்படின்றது மீனிங் புரியுதுல உங்களுக்கு? ஸோ அகைன் வாட்ச் பண்ணி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அகெயின் இந்த சூப்பர்ன்றது இப்போ நாங்கள் பப்ளிக் கொடுக்கலாம். ஸோ அகெயின் உன்னுடைய எல்லா இதுக்குமே அப்ளிகபிள் தான் உன்னுடைய ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ட் மட்டும் கொடுத்தனாக்கா ஸோ இங்கே பப்ளிக் கொடுத்துருக்கேன். அதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் இதுன்றதுனால அதாவது சேம் பேக்கேஜுக்குள்ள இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இஃப் இட் இஸ் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் ஐ நீட் டு மென்ஷன் பப்ளிக். புரியுதான் சொல்லுவோம் வந்துட்டு உங்களுடைய ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்னவோ அதே ரூல் தான் நோட் பண்ணுங்க. இப்போ கொஸ்டின் தான் வாட்ச் பண்ணுங்க. இப்போ நாங்கள் ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ ப்ரைவேட்னு கொடுத்தா பாருங்க எனக்கு எரர் கொடுத்து பாருங்க. ஒரு கிளாஸ் லெவல்லையோ இல்லை மெத்தட் லெவல்லையோ ஒன்ஸ் யூ டிக்ளேர் ப்ரைவேட் இஃப் யூ ட்ரை டு கால் டு அனதர் கிளாஸ் ஈவன் எக்ஸ்டெண்ட் கொடுத்தாலும் சரி வேறு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் சரி யூ கான்ட் ஆக்சஸ் பண்ணி பண்ணிட்டீங்களா? இப்போ கொஸ்டின் தான் இன்டர்வியூல வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாட்ஸ் மை மெத்தட் ஓவர் ரைடிங்? இங்கிலீஷில் சொல்லுங்க வந்துட்டு கொஞ்சமாக. அப்படி சொல்ல வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக வேற யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எங்கே சொல்லு பார்ப்போம். Class name is different and the method name and the argument is the same. Okay. So இது இன்னும் கொஞ்சம் எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் மெத்தட் ஓவர் ரைடிங்கை பற்றி சொல்ல போகிறீங்க கேட்டால். ஸோ நீங்கள் சும்மா இந்த சேம் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன். நீங்கள் சொல்கிறப்ப இஸ் வாஸ் போட்டு சொல்லணும் வந்து இன் ஏ டிஃப்ரெண்ட் கிளாஸ் நேம் த மெத்தட் நேம் ஷுட் பி சேம் அண்ட் ஆர்குமெண்ட் ஷுட் பி சேம். திஸ் இஸ் கால் மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இது மாதிரி இஸ் வாஸ் போட்டு போடணும். சும்மா கிளாஸ் நேமு சேமு, மெத்தட் நேமு டிஃப்ரெண்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஈவன் ஃப்ரெஷர் கூட சொல்ல மாட்டாங்க சரிங்களா. அதனால வந்துட்டு ஒரு இஸ்ஸு வாஸ்லாம் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொன்னதை வந்துட்டு புரியுன்னா எளிய தமிழில் எளிய இங்கிலீஷில் சொன்னது சரியா. ஸோ அது நீங்கள் அப்படியே அவங்ககிட்ட சொல்லாதீங்க வந்துட்டு. ஓகே. ஸோ இப்போ மெத்தட் ஓவர்லோடிங் கொஸ்டின் தான். அதாவது கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு மெத்தட் ஓவர் லோடிங் சப்போர்ட் பண்ணுமோ பண்ணாதான், மெத்தட் ஓவர்லோடு வந்து சப்போர்ட் பண்ணுமோ பண்ணாதான் நீங்கள் தான் சொல்லணும். சப்போர்ட் ஆகும். மெத்தட் ஓவர் ரைடிங் சப்போர்ட் ஆகாது. ஏன் ஆகாது? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்கிற மாதிரிலாம் மெத்தட் ஓவர்லோடிங் வந்து என்ன சொல்லிங்கன்னா
சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டீங்க, கரெக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெத்தட் ஓவர் ரைடிங் வந்துட்டு சப்போர்ட் ஆகாது கேட்டால் ஃபைன், அதுவும் கரெக்ட் தான் வந்துட்டு. ஆனால் ரீசன் தெரிஞ்சிருக்கணும் எதனால கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம், ஏன் சப்போர்ட் ஆகுதுன்னு யாருக்கா தெரியும்? சூப்பர். ஸோ இப்போது நான் என்ன பண்ணேன், இங்கே எக்ஸ்டெண்ட் கொடுக்க போகிறேன். லைக் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு இங்கே நம்ம ஆக்சுவலாக மெத்தட் ஓவர் ரைடுக்கு இங்கே இது கொடுத்துருப்போம் கரெக்டாக, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஆக்சுவலாக. ஸோ இதையும் எடுத்து நான் இங்கே கொடுத்துருக்கணும். இப்போ எனக்கு எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது? எதர் யூ ஹேவ் டு இங்கே என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும் வந்துட்டு. இப்போ நீ மெத்தட் நேம் சேமாக இருக்குன்ற கான்செப்ட் இங்கே வந்துட்டு அது உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகிடுது கரெக்டாக. ஸோ அப்போ இன் கன்ஸ்ட்ரக்டர் இட் வில் சப்போர்ட் ஓன்லி மெத்தட் ஓவர்லோடிங், இட் ஓன்ட் சப்போர்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். நோட் பண்ணிங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இன்டர்வியூவில் கேட்பாங்க, எல்லாமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் வித் எக்ஸ்பிளனேஷனோட. ஏன் சப்போர்ட் பண்ணாதுனாக்கா யூ ஹேவ் டு ரெடி டு டெல் தி ஆன்சர். ஸோ புரியுது அப்போ? ஸோ இன் கன்ஸ்ட்ரக்டர் இட் வில் சப்போர்ட் மெத்தட் ஓவர்லோடிங், இட் ஓன்ட் சப்போர்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். நெக்ஸ்ட் ஒரு அசைன்மெண்ட் எழுதிங்கல்ல, கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வந்துட்டு. அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க வந்து அசைன்மெண்ட் நோட் பண்ணி. கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் ஃபைனல்னு ஒரு கீவேர்டு வச்சு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். சொல்லையா? சொல்லு. ஓகே ஃபைன். ஃபைனலி அது ஃபைனல். ஓகே ஃபைன். இப்போது இந்த ஃபைனல்ன்றத மீனிங் சொல்கிறேன் பாருங்களா. ஃபைனல் வந்துட்டு 3 ways யூஸ் பண்ணலாங்க. ஒன்று வந்துட்டு வேரியபிள் லெவல், மெத்தட் லெவல், கிளாஸ் லெவல். இப்போ வேரியபிள் லெவலில் நான் இப்போ சும்மா இன்ட் a is equal to 10ன்னு கொடுக்கலாங்க ஜென்ரலாக கரெக்டாக. அதுக்கப்புறம் வேணா நான் வந்துட்டு a is equal to 20ன்னு மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நான் ஃபைனல் அப்படின்னு கொடுத்தேனாக்கா யூ கான் மாடிஃபை இது. ஒன்ஸ் நீ கொடுத்துட்டுனா அந்த வேல்யூ தான், அதை வந்து திருப்பி நீ மாற்ற முடியாது, எரர் கொடுக்குது. நோட் பண்ணிங்க. ஃபைனல் வந்து வேரியபிள் லெவல் ஃபஸ்ட் நோட் பண்ணிங்க. ஃபைனல் வந்து ஒரு கீவேர்டு. இது வேரியபிள் லெவலில் டிக்ளேர் பண்ணிங்கனாக்கா ஸோ லைக் யூ கேன் ஏபிள் டு லைக் என்ன சொல்கிறது, உங்களால் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. இங்கே எரர் காட்டம் வந்துட்டு நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்க. மெத்தட் லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க. இதே மெத்தட் லெவலில் ஃபைனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா யூ கான்ட் ஓவர் ரைட். மெத்தட் லெவலில் ஃபைனலில் கொடுத்தாக்கா யூ கான்ட் ஓவர் ரைட் பண்ண முடியாது. மெத்தட் லெவலில் கொடுத்தீங்கன்னாக்கா யூ கான்ட் ஓவர் ரைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நல்லா வாட்ச் பண்ணிங்களா, இந்த டைம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ அசியூம் என்கிட்ட வந்துட்டு லைக் ஒரு கிளாஸ் நேம் இருக்குது, கெட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. நேம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு இருக்குது. சேம் மெத்தட் ஸ்டண்ட் ஆஃப் எம்ப்ளாயின்னு கொடுப்போம் கேட்டா. இதான் என்னோட சூப்பர் கிளாஸ். எரர் கொடுத்துச்சா, ஓவர் ரைட் பண்ண முடியாது. நோட் பண்ணிங்க. இஃப் யூ ட்ரை டு மென்ஷன் இன் எ மெத்தட் லெவல் வி கான்ட் ஓவர் ரைட். மெத்தட் லெவலில் இஃப் யூ ட்ரை டு மென்ஷன் ஃபைனல் யூ கான்ட் ஓவர் ரைட். ஓகேவா? ஓவர் ரைட் பண்ண முடியாது. சூப்பர் கிளாஸில் மென்ஷன் பண்ணும், சப் கிளாஸில் மென்ஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. நோட் பண்ணிச்சா? அடுத்தது if you try to mention in your class level you can't extend பண்ண முடியாது. நோட் பண்ணுங்க.
கொஸ்டின் இதுதான், என்னால் எக்ஸ்டெண்ட் தான் பண்ண முடியாது, ஆனால் ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் தி ஆப்ஜெக்ட் ஃபார். இது ஒரு ஃபைனல் நோட். ஃபைனல்னு சொல்லிட்டு உங்களுடைய கிளாஸ் லெவலில் கொடுத்துட்டீங்கன்னா யூ காண்ட் எக்ஸ்டெண்ட், நீங்கள் வந்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, பட் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் தி ஆப்ஜெக்ட். நோட் பண்ணிச்சேன். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கொஞ்சம் எடுக்க மறந்துட்டேன். யூசர் டிஃபைன் அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு, நோட் பண்ணுங்க. யூசர் டிஃபைன் அரே லிஸ்ட், இது வந்துட்டு நார்மல் நம்மளுடைய கலெக்ஷன் கான்செப்ட் தான் இருக்கு. ஜென்ரலாக இப்போ நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் இப்போ இன்டீஜர் வேணா இன்டீஜர் emp equal to new array list இதை கொடுத்துட்டோம். கரெக்டா இந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இருந்தோம். இந்த இன்டீஜர் இஸ் நத்திங் பட் இஸ் ரேப்பர் கிளாஸ் சொல்லுவோம். கரெக்டா இது வந்து ரேப்பர் கிளாஸ். இந்த இன்டீஜருக்கு பதிலாக ஐ கேன் கிவ் மை ஓன் கிளாஸ் ஆல்சோ. ஸோ நாங்கள் எம்ப்ளாயின்னு கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்களுடைய ஓன் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் கால் யூசர் டிஃபைன் லிஸ்ட். ஓகேவா? இப்போது அஸ்யூம் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, அப்போ நீங்கள் வெறும் இன்டீஜர் மட்டும் தான் ஜென்ரலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்துச்சு. கரெக்டாக இப்போ நீங்கள் வந்துட்டு லைக் இன்டீஜர்னு கொடுத்தீங்கன்னாக்கா இட் வில் சப்போர்ட் ஒன்லி இன்டீஜர் ஒன்லி. இப்போ இந்த கிளாஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கிளாஸில் நீங்கள் என்னென்னலாம் டிஃபைன் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அஸ்யூம் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. இதில் சம் வேரியபிள் நேம் கொடுக்குறேன். இப்போ இன் ஐடி ஸ்ட்ரிங் நேம் அப்புறம் லைக் ஸ்ட்ரிங் இமெயில். ஸோ இந்த மாதிரி யூ கேன் கிவ் என் நம்பர் ஆஃப் யுவர் டேட்டா டைப். புரியுதா? இப்போ கொஸ்டின் இதான். இன்னொரு கொஸ்டின் கிளாஸ் லெவலில் இப்போ நான் ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ப்ரைவேட்னு கொடுத்தா அக்சஸ் பண்ண முடியுமா? வேறு கிளாஸில் அக்சஸே பண்ண முடியாது. இப்போ கொஸ்டின் தான், ஒரு கிளாஸ் லெவலில் ப்ரைவேட்டாக கொடுத்துட்டு ஸ்டில் யூ கேன் ஏபிள் டு அக்சஸ். எப்படி பண்ணலாம்னாக்கா இதை ப்ரைவேட்டாக கொடுத்துட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிடுங்க. நோட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எங்கேயா பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இதில் பண்ணா ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். நோட் பண்ணிங்க, வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது உங்களுடைய கிளாஸ் லெவலில் இஃப் யூ ட்ரை டு மென்ஷன் வேரியபிள் as a private, so still you can access that variable name in your outside class. மெத்தட் லெவலில் கொடுத்துட்டீங்கன்னாக்கா ப்ரைவேட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. பட் கிளாஸ் லெவல் இஃப் யூ ட்ரை டு மென்ஷன் ஸ்டில் யூ கேன் ஏபிள் டு அக்சஸ். ஃபார் தட் யூ ஹேவ் டு ரைட் கிளிக் அண்ட் யூ ஹேவ் டு கோ ஃபார் சோர்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு கிரியேட் கெட்டர்ஸ், ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துங்க, ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். இது ஓப்பன் பண்ணால் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். வாட்ச் பண்ணுங்க. இதில் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் கோடு. இந்த மாதிரி இதுவும் ஒன் டைப் ஆஃப் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுனாக்கா, இப்போ நீ ஒரு வேல்யூ அக்சஸ் பண்ணுறனாக்கா இப்போ செட் ஐடின்னு இருக்கும், கெட் ஐடின்னு இருக்கும். வந்துட்டு இப்போ நீ ஒரு வேல்யூ செட் பண்ணுறனாக்கா இந்த மெத்தட் வழியாக தான் வந்து இது பண்ணணும். அதாவது உனக்கு எல்லாம் இந்த ஒரு கேட் பே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இபி பில்லு கட்டுறேன்னு வச்சுக்கலாம். நீ உன்னோட பேங்க் வந்து நீ ஆக்சிஸ் பேங்க் யூஸ் பண்ணிருக்க, ஆனால் டேட்டாவே அது உன்னால ஆக்சிஸ் பேங்க்ல போதா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு பேமெண்ட் கேட் ஒன்று வச்சிருப்பாங்க. வந்துட்டு எல்லாமே இந்த செக்யூர் இது வழியாக தான் நீ வந்துட்டு போகணும். ஓகேவா? அந்த பேமெண்ட் கேட் வழியாக தான் உனக்கு வந்துட்டு போகும். டேரெக்டாக கண்டபடி உள்ளே போக முடியாது. அப்போ ஈஸியாக ஆக்ட் பண்ணிவிடுவாங்க வந்துட்டு. ஸோ இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி. அதே மாதிரி தான் நீ இந்த வேல்யூ அக்சஸ் பண்ணோனாக்கா இஃப் யூ வாண்ட் இன்சர்ட் எனிதிங் ஆர் இஃப் யூ வாண்ட் எனிதிங், ஒரு வேல்யூ அசைன் பண்ணனாக்கா யூ ஹேவ் டு கிவ் செட் வேல்யூ. இஃப் ஒரு வேல்யூ கெட் பண்ணால் யூ ஹேவ் டு கிவ் கெட் வேல்யூ. எல்லாமே இந்த மெத்தட் வழியாக தான் உனக்கு வந்து இது பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போது ப்ரைவேட்டாக ஒரு வேல்யூ நீ கிளாஸ் லெவலில் கொடுத்துட்டுனாக்கா தட் வேரியபிள் நேம் ஸ்டில் யூ கேன் ஏபிள் டு அக்சஸ் யூசிங் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். இது பேர் வந்து பூஜோ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்க. இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், இது பேர் பூஜோ கிளாஸ் அப்படின்னுவாங்க. POJO. பூஜோ இஸ் நத்திங் பட் plain old Java object. plain old Java object. இது பேர் பூஜோ கிளாஸ்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் plain old Java object. இல்லைனா இன்னொரு நேம் வந்துட்டு மாடல் கிளாஸ். MODEL மாடல் கிளாஸ். MODEL மாடல் கிளாஸ்னு சொல்லுவாங்க இன்னொரு நேம்.
இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா பீன் கிளாஸ், BEAN, பீன் கிளாஸ். மொத்தம் 3 நேம்ஸை சொல்லலாம். பூஜோ கிளாஸ், பீன் கிளாஸ் ஆர் மாடல் கிளாஸ். ஜென்ரலாக பூஜோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க இது பேர். இந்த பூஜோ கிளாஸில் பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸ் லாஜிக் எதுவுமே இருக்காது வந்துட்டு. இப்போ நான் ஏதாவது பிஸ்னஸ் லாஜிக் எழுதினா எழுதிக்க மாட்டேன். ஒன்லி இட் ஹாவ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம், இல்லைனாக்கா இட் ஹாவ் வேரியபிள் இருக்கலாம், ஆர் இட் ஹாவ் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். இது 3 மட்டும் தான் இருக்கும் வந்துட்டு. எந்த பிஸ்னஸ் லாஜிக் எதுவுமே இந்த இடத்துல எழுதியிருக்க மாட்டோம். புரியுதா என்ன சொல்கிறேன்? ஃபைன். இப்போது இந்த வேரியபிளுக்கு எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். இப்போ ஜென்ரலாக அந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிளை கால் பண்ணால் என்ன பண்ணுவோம்? We have to create the object, correct? So employee, assume E equal to இப்போ E1 வச்சுக்கிறேன். அந்த மாதிரி E1 equal to new of employee எப்படி கொடுத்துக்கிறேன், கரெக்டா? இப்போது நான் ஒரு வேல்யூ செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு வேல்யூ செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். ஆடுன்னு மெத்தடை கொடுத்து டேட்டானால் ஆட் பண்ண முடியாது. டேட்டா இன்டிஜர்னு கொடுத்துக்கலாம். இது வந்து இட் இஸ் யூனிட் ஆட் ஒன்லி யுவர் எம்ப்ளாயி ஆப்ஜெக்டோட இது தான் ஆட் பண்ணணும். இங்கே போயிட்டு நான் இன்டிஜர் இப்படிலாம் ஆட் பண்ணேன்னா எனக்கு எரர் வந்துடும். அதாவது லைக் emp.add of 1 அப்படின்னு என்னால் ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் யுவர் எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட். இஃப் யூ ட்ரை டு மென்ஷன் எம்ப்ளாயி யூ ஹேவ் டு ஆட் ஒன்லி எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் ஒன்லி. கரெக்டாக பாருங்கள், E1 கொடுத்துட்டேன். இங்கே E1 டாட் ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறேன் நாங்கள். கரெக்டாக இப்போது இதுக்குள்ளே என்ன மெத்தட் இருக்குது நம்மளுக்கு? அதாவது நிறைய மெத்தட் இருக்கும். இன்டீஜருக்கு, அதாவது ஐடிக்கு, நேமுக்கு. இப்போ நான் ஒரு வேல்யூ செட் பண்ணணும்னு நினச்சினாக்கா செட் ஐடி அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த செட் ஐடின்ற மெத்தட் எதில் இருக்குது? கெட்ட செட்டஸில் கிரியேட் ஆகிருக்கு நம்மளுக்கு. செட் ஐடி இட் இஸ் இன்டீஜர் அண்ட் இன்டீஜர் பாஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? U1 டாட் நேமை செட் பண்ண போகிறேன். ஸோ செட் நேம். ஸோ இதில் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது வந்துட்டு? இமெயில் இருக்குது. கரெக்டாக செட் இமெயில் அப்படின்னு கொடுத்துருங்க. ramesh@gmail.com. புரியுது என்ன சொல்கிறேன் வந்துட்டு? இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்கேஸ் நான் வந்துட்டு அடுத்த ஒரு இதேமாரி ஒரு 10 யூசர் வேணுனாக்கா யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் ஆப்ஜெக்ட். ஸோ எல்லாமே யூ கேன் சேஞ்ச் யுவர் ஆப்ஜெக்ட். ஃபோன் கொடுக்கணுமா? புரியுது என்ன சொல்லணும் வந்துட்டு? ஸோ இதை நான் சும்மா இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைக் ஐம் கோயிங் டு கிவ் 3 and 4. இதே மாதிரி நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? ஐ நீட் ஆட் இன் யுவர் லிஸ்ட். கரெக்டாக? ஸோ emp டாட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் ஆட் பண்ணுறதுக்கு? ஆட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் E1 E2 அண்ட் E3. கரெக்டாக எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறது என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கிவ் enhanced for loop. கரெக்டாக enhanced for loop எப்படி எழுதுவோம் நம்ம ஜென்ரலாக? ஸோ ஃபார் கொடுத்துட்டு என்னுடைய ரேப்பர் கிளாஸ் என்ன இருக்கோ அதை எழுதுவோம். கரெக்டாக? ஸோ என்னுடைய ரேப்பர் கிளாஸ் இங்கே என்ன இருக்குது? ஆக்சுவலாக இட் இஸ் எம்ப்ளாயி. கரெக்டாக? ஸோ எம்ப்ளாயி. ஸோ ஒரு வேரியபிள் நேம் சும்மா எக்ஸ்டன் கொடுத்துக்கிறேன். அது இதில் EMPன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. ஸோ எக்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம ஜென்ரலாக ஐடினாக்கா ஐடின்னு கொடுத்துட்டோம். அதாவது இன்டிஜர்னா இன்டிஜர் வெறும் எக்ஸ் மட்டும் கொடுத்துட்டோம். இதில் என்ன இருக்குது? மெத்தடாக இருக்குது. அப்போ எக்ஸ் டாட் கெட் ஐடி நான் சொல்லியிருக்கல, கெட் பண்ண ஐடினா கெட் ஐடி, நேம்னா யூ கேன் கிவ் கெட் நேம். புரியுது அப்படின்னு? ஸோ எப்படி இமெயில் மீன்ஸ் யூ கேன் கிவ் கெட் இமெயில். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ட்ரை டு பிரிண்ட் ஆன் திஸ். புரியுதா? நான் நேமெல்லாம் ஒன்றே கொடுத்துருக்கேன், நல்லா ஒன்று தான் வந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதுதான் யூசர் டிஃபைன். நீங்களே வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு கிரியேட், யூ ஹேவ் டு பாஸ் யுவர் ஓன் கிளாஸ். இன் திஸ் ஓன் கிளாஸ் வாட் எவர் யூ ஆர் மென்ஷன் யுவர் ஆல் யுவர் டேட்டா டைப்ஸ் இட் வில் டேக் தட். நீ ஜென்ரலாக கொடுத்து கூட பண்ணலாம் வந்துட்டு, நார்மலாக இந்த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் இல்லாமல் கூட பண்ணலாம். பட் திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். ஓகே, இந்த பூஜோ கிளாஸ்ன்றது நீங்கள் சிலத்துலேயும் பார்ப்பீங்க. நிறைய ஃப்ரேம் அவுட் டிசைன் எல்லாமே வந்துட்டு கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தெளிவாக பார்த்தீங்க. ஓகே, நோட் பண்ணிங்க.